வெல்கம் டு ஓப்பன் நைட் 24/7. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வாங்க. ஜூலை 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க கடகடன்னு கதை கேட்கலாம். ஸோ 11 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 1, 2015. ஸோ அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நம்மளோட நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எல்லாரும் வாங்க நம்ம டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ள போக போறோம்னு சொல்லி டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை லான்ச் பண்ணி ஜூலை 1, 2026. ஸோ அது வரைக்கும் 11 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி 11 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 11 வருஷத்தை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பயங்கரமாக வந்து 11 வருஷமாக வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஐ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் இறங்குவோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போது இந்த ஈரா வந்து எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் தான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா இந்த ப்ரோக்ராமை மோஸ்ட்லி ரன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் ரன் பண்ணுச்சு. ஸோ இதோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்கே என்ன அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா, அதாவது ஒரு கண்ட்ரியே டிஜிட்டலாக மாறணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள நெட்ஒர்க் எல்லாருக்கும் இன்டர்நெட் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ நெட்டே இல்லைன்னா நான் எப்படி ஜிபே யூஸ் பண்ணுவேன் சொல்லுங்கள். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு அவங்க கண்ட்ரியே டிஜிட்டலாக மாறணும்னா அவங்களுக்கு தேவையான இன்டர்நெட் அக்சசிபிலிட்டி கொடுக்கணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை வந்து முன்னாடி இருந்ததை விட 4 மடங்கு அதிகமாக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் காஸ்ட்டு வந்து பயங்கரமாக குறைச்சாங்க. ஸோ நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ 1 ஜிபி வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ எவ்வளவா குறைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் 1 ஜிபி டேட்டா எவ்வளோ காசு தெரியுமா? ₹269 பெர் டே ஜிகாபைட் வந்து, அதாவது ஒரு ஜிபிக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ₹8 to 10, 8லேருந்து 10 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 ஜிபி டேட்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து இன்டர்நெட் அக்சஸ் கிடைக்கிறதுனால எல்லாருக்குமே என்ன ஆச்சு அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸி வந்து ப்ரொமோட் ஆச்சு. ஸோ எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபோனில் உள்ள எல்லா திங்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, எல்லாருமே டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக உள்ள வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த 11 வருஷத்தில் இந்தியா அதோட அடுத்த பேஸ்க்கு வந்து வந்துச்சு டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ளே. ஸோ டிஜிட்டல் இந்தியாவிலேருந்து அடுத்த பேஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஏஐல ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த 11 இயர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா. அடுத்தது போயிடலாமா? ஓகே. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எம்ஓஏ வந்து சைன் ஆயிருக்கு. ஸோ யாருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்க்கும் வேற யாருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கும். ஸோ இந்த எம்ஓயு எங்கே வச்சு சைன் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில். என்னைக்கு அப்படின்னா ஜூலை 2. ஓகேவா? ஸோ இதில் யார் வந்து கூகுள் சைட்லேருந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரி மேனேஜர் ஃபார் கூகுள் இந்தியா, அது யார்? பிரீத்தி லொபானா, அவங்க தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற யார் அப்போ வந்து இருந்தாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், அவங்களோட யூனியன் மினிஸ்டரான கஜேந்திர சிங் ஷேக்வாத் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்ஓயு சைன் ஆயிடுச்சு. ஆனால் எதுக்கு இந்த எம்ஓயு? ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவில் டூரிசம்கான டெஸ்டினேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டலி ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டிஜிட்டல் ப்ரொமோஷனுக்காண்டி தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமும் கூகுள் இந்தியாவும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா ஏஐ பேஸ்டான என்கேஜ்மெண்ட் டூல்ஸு, கேம்பெயின் ஆப்டிமிசம், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கூகுள் வந்து என்ன பண்ணுன்னா இந்தியாவில் இருக்க டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் மூலயமா பயங்கரமாக எங்கெங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்றத அழகாக எடுத்து காட்டணும். ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷனுக்கு தான் இவங்க 2 பேரையும் மெமோரி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அடுத்து எங்கே போகிறாரு? செஷல்ஸுக்கு வந்து போகிறாரு. ஓகேவா? சென்னையிலேருந்து இன்னைக்கு போகிறாரு ஜூன் 27லேருந்து 29 வரைக்கும் போகிறாரு, 3 நாள். ஸோ எதுக்கு அங்கே செஷல்ஸ் போகணும் அப்படின்னா செஷல்ஸோட பிரசிடென்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்கலேன் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காரு. சரி, செஷல்ஸோட பிரசிடென்ட் யார்? செஷல்ஸோட பிரசிடென்ட் பேர் பேட்ரிக் ஹெர்மெனி, அதுதான் செஷல்ஸோட பிரசிடென்ட் பேர். ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனாலே மோஸ்ட்லி என்ன நடக்கும்?
ஃபஸ்ட்டு பைலேட்ரல் மீட்டிங் தான், ஓகேவா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஒரு பைலேட்ரல் சமிட் வந்து செஷல்ஸில் வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, செஷல்ஸில் மஹி அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. ஸோ இவங்களும் அங்கே தான் போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. ஸோ யார் கூட? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி கூடயும் பிரசிடென்ட் ஆஃப் செஷல்ஸ், ஸோ அவங்க பேர் என்ன, டாக்டர் பேட்ரிக் ஹெர்மெனே, 2 பேருக்குள்ளேயும் வந்து நடக்குது. ஸோ இந்த பைலேட்ரல் மீட்டிங்கில் வந்து வழக்கம் போல் நாங்கள் எல்லாத்துலேயும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம். என்னென்ன உங்களுக்கே தெரியும், வருஷமாக இதான் சொல்கிறேன். ஹெல்த் செக்டாரில், எஜுகேஷனில், கெப்பாசிட்டி பில்டிங்கில், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில், ரினியூவபிள் எனர்ஜியில், மேரைன் செக்யூரிட்டியில், ஸோ இந்த ரீஜியன்ஸ்லாம் நம்ம பைலேட்ரலாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, வேற என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பெரிய அவார்டை, ஹானரை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ஹானரி டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்டியன் ஆஃப் அ ப்ளூ ஹரிசான் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா, செஷல்ஸோட பிரசிடென்டான பேட்ரிக் ஹெர்மெனே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செஷலில் வந்து இது எது கொடுப்பாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு லீடர்ஷிப்க்கு இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த விசிட்டப்போ பிஎம் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னது, அவங்களோட நேஷ்னல் டே ஆஃப் செஷல்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த ஐலாண்ட் நேஷன் உருவாகி 50 வருஷம் ஆச்சு. ஸோ அதுதான் இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன். அதில் வந்து இவங்க வந்து ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா, விக்டோரியா மஹி அப்படின்ற இடத்துல வந்து நடந்துச்சு. ஸோ மஹின்ற இடத்துல உள்ள விக்டோரியா அப்படின்ற இடத்துல வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 9 MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஃபைனா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1250 crore அம்பர்லா லைன் ஆஃப் கிரெடிட் வந்து சொல்லியிருக்காங்க. யார்? இந்தியா வந்து யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் சப்போர்ட்டட் ஐலாண்ட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, ஓகேவா. ஆஃப்ரிக்கன் ஐலாண்ட்ஸ் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்காண்டி இந்தியா வந்து 1250 crores அம்பர்லா லைன் ஆஃப் கிரெடிட் கீழே கொடுக்குது, ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில வெஹிக்கிள்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபாஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள், அதாவது FPVPS லெஸ்பாவார், ஸோ அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் லேசர் ரேடிக்கல் போர்ட்ஸ் எல்லாம் வந்து செஷல்ஸுக்கு வந்து கொடுக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கு அவங்களோட டிஃபென்ஸையும், ஸோ அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ண. ஸோ இதெல்லாம் வந்து தலைவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செஷல்ஸ்க்கு போனதுக்கான கதைகள், ரைட்டா. இது போக ஒரு 6 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஆம்புலன்ஸு, 10 யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸு, ஸோ 5 லேசர் ரேடிக்கல் போட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் அவங்க அங்கே போனதுக்கான கதை. ஸோ அடுத்து பார்க்கலாமா. ஸோ அடுத்து GI டேக்ஸ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்காங்களே, அவங்களுக்கு புதுசாக 8 GI டேக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எத்தனை இருந்துச்சு அப்படின்னா, 9 GI டேக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு 8 சேர்ந்துருக்கா. இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ்ட மொத்தமாக 17 GI டேக்ஸ் வந்து இருக்கு, ஓகேவா. ஸோ அந்த GI டேக், ஸோ ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஊரில் தான், சென்னை, தமிழ்நாட்டில் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ ஹிமாச்சல் பிரதேஷோட GI டேக்ஸ் வந்து 17 ஆயிடுச்சு. ஸோ எதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிப்டி, சீபக்ட்ராம் சர்மாக்கும், ஷல்லூன் ஷாஃப்டட் மக்னா, இது வந்து ஒயிட் மைஸ் ஆஃப் சம்பா, ஓகேவா. சம்பாவோட ஒயிட் மைஸ், ஓகே. இது வந்து ரொம்ப இதோட டிஸ்டிங்டான டேஸ்ட்டுக்கான இது ரொம்ப பேர் போனது அப்படி வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த சிப்டியுமே என்ன அப்படின்னா, இது ஒரு மெடிசினல் பெரி, ஒரு சின்ன ஃப்ரூட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கோல்டான சிப்டிலே இருக்க கோல்டான இடங்கள்ல வந்து இது விளையும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சம்பா மெட்டல் ஆர்ட். ஸோ இது வந்து மெட்டலை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட்டு. ஸோ இது வந்து சம்பாவில் இருக்க பீப்புள் வந்து அதிகமாக பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ரீமௌரி லொய்யா, ஓகேவா. ஸோ இது ஒரு உட்டன் கவுன் மாதிரி வந்து ஸ்ரீமவூர் அப்படின்ற ஒரு ஊரில் உள்ளவங்க ட்ரெடிஷ்னலாக அவங்களே வந்து ஹேண்ட்லேயே வந்து மேட் பண்ணி போட்டுக்கிறது, ஓகேவா. ஸோ இதுக்கு, ஸோ அதுக்கப்புறம் கினபூரி டொப்பி, கினப்பூர் ஆப்பிள், ஸோ அதுக்கப்புறம் கினப்பூர் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் சப்புவாடி ஆஃப் மண்டி. ஸோ இந்த 8 பொருள்களுக்கு GI டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா.
ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 111வது ஃபவுண்டேஷன் டே. ஸோ இது யாருக்கு அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட 111வது ஃபவுண்டேஷன் டே. ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்க கொல்கட்டாவில் தன்யோ ஆடிட்டோரியம். ஸோ அங்கே வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் யார், பூபேந்திர யாதவ். ஸோ அவங்க வந்து இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த 111வது ஃபவுண்டேஷன் டேவை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 நாளுக்கு ஒரு 3 நாள் 3 days ஒரு சம்மிட் வந்து நடந்திருக்காங்க. என்ன சம்மிட் அப்படின்னா ATS 4.0 சம்மிட். ATS 4.0 அப்படின்னா என்ன அப்படின்னா அனிமல் டாக்ஸானமி சம்மிட். 3 நாளுக்கான அனிமல் டாக்ஸானமி சம்மிட் வந்து நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 709 புது ஃபன்னாஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஃப்ளோரா ஃபன்னா சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் வந்து 707 நியூ ஃபன்னல் ரெக்கார்ட்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 116வது ஃபவுண்டேஷன் டேயோட அந்த திங்கில். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் இந்த சம்மிட்டில் வந்து என்னென்னலாம் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2025 அதாவது 2025 நடந்த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் டிஸ்கவரிஸ் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுனா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம வந்து திடீர்னு பார்ப்போம். மெகாலயாவில் ஒரு ஸ்பைடர் ஃபைண்ட் பண்ணாங்க, புதுசாக ஒரு புது வெரைட்டியான லிசார்ட் ஃபைண்ட் பண்ணாங்க, புது வெரைட்டியான ஃப்ராக் ஃபைண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கவரிஸ் எல்லாம் அங்கே வந்து அப்ளிகேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேக்கத்தான் வேறு நடந்துச்சு. ஸோ 111 ஹார்ஸ்க்கு ஒரு ஹேக்கத்தான் வேறு நடந்துச்சு. எதில் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஃபார் பயோடைவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 16 ரீஜனல் காம்படிஷன்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் நேஷனல் செமி ஃபைனல்ஸ் வந்து டேராடூன்லேயும் கிராண்ட் ஃபைனல் கொல்கட்டா ஆடிட்டோரியம்லேயும் வந்து நடக்கும். ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்னா ஆஃப் இந்தியா செக்லிஸ்ட் 3.0 அப்புறம் பாலனினோ இந்தியா போர்ட்டல். ஸோ இந்த 2 போர்ட்டலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 19th எடிஷன் ஆஃப் பிளான் டிஸ்கவரிஸ் 2025 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 353 டாக்ஸா ஆஃப் இந்தியன் ஃப்ளோரல் டேட்டா பேஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னா ஜூன் 30 அன்னைக்கு 2026 அன்னைக்கு என்ன நடந்திருக்கு 111வது ஃபவுண்டேஷன் டே நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் கொல்கட்டாவில் இருக்கால தனோதயோ ஆடிட்டோரியம் நடந்திருக்கு. யாரோட ஃபவுண்டேஷன் டே ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டேஷன் டே. யார் வந்தா இது ஜுவாலஜிக்கல் சர்வே. அப்போ அதோட மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து வந்திருக்காரு. யார் பூபேந்திர யாதவ். ஸோ இப்போ ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னாலே அதில் ஒரு சம்மிட் நடத்திடணும். ஸோ அதை வந்து ஜூன் 30 ஜூலை 3 வரைக்கும் ஜூலை 2 வரைக்கும் ஒரு 3 நாள் சம்மிட் வந்து நடத்துனாங்க. அது பேர் அனிமல் டாக்ஸானமி சம்மிட். ஸோ இதெல்லாம் பண்ணுறோமே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு தானே இதெல்லாம். அப்படி சொல்லி 2025 அனிமல்ஸ் பிளான்ஸ்ன்னு இவங்க என்னென்னலாம் டிஸ்கவர் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா. அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் கூட இருக்குங்க. நம்ம ஜப்பான் பேங்க் கூட கொலாபரேஷனை போடுவோன்னு ஜப்பானோட மிஷுவோ பேங்க் கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் ஆஃப் பரோடா அதுக்கப்புறம் ஜப்பானோட மிஷுவோ பேங்கோட கொலாபரேஷனே எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷனை ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கொலாபரேஷன். ஓகேவா. ஸோ இதோட கீ ரோலே வந்து டொமஸ்டிக்கா இல்லை கார்பரேட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மெர்ஜர்ஸ் நிறையா இருக்கும், அக்விசிஷன் நிறையா இருக்கும். இதுக்கெல்லாம் ஃபண்டு வேணும். அந்த மாதிரி திங்ஸுக்கு நம்ம ஃபண்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் இந்த கொலாபரேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா. நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா பேங்க் ஆஃப் பரோடாக்கு இந்தியாவில் ஆளே இல்லையா. ஸோ ஜப்பானில் போய் மிசுகா பேங்க் கூட கொலாபரேட் பண்ணாங்களாம். ஓகேவா. ஸோ அப்படி தான் நான் இதை ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது போயிடலாமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு கிராஸ் பார்டர் யூபிஐ பேமெண்ட்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ என்னது NPCI. ஸோ இவங்க யார் கூட சேர்றாங்க அப்படின்னா HSBC இந்தியா கூட சேர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் கூட சேர்றாங்க அப்படின்னா JP மோர்கன் பேமெண்ட் லிமிடெட் கூட சேர்றாங்க. ஸோ யார்
நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, HSBC பேங்க், HSBC இந்தியா. ஓகே, ஸோ HSBC இந்தியா அக்கம்பைன்டு பை JP Morgan. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரியல் டைமில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செட்டில்மெண்ட்ஸை வந்து யார் கொண்டு வராங்க அப்படின்னா UPI டிரான்சாக்ஷனுக்கு கொண்டு வராங்க. ஸோ கிராஸ் பார்டர் UPI டிரான்சாக்ஷனில் ரியல் டைமில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செட்டில்மெண்ட் நடக்கும். ஸோ அதுக்கு தான் இவங்க 3 பேரும் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குளோபல் லெவலில் இந்தியன் UPI எங்கெங்கெல்லாம் வந்து அட் ப்ரெசென்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 9 கண்ட்ரீஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னென்ன 9 கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நேபாள், பூட்டான், அப்புறம் மொரீஷியஸ், ஃப்ரான்ஸ், ஸ்ரீலங்கா, கட்டார் அண்ட் கம்போடியா. ஸோ இந்த 9 பிளேசஸில் வந்து 9 கண்ட்ரீஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக UPI யூஸ் பண்ணியே வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை இன்னும் விரிவடைய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து குளோபல் UPIயில் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஃபினான்ஷியல் இயர் 2026 ஒரு 5 மாதம் தான் அது. ஸோ இந்த 5 மாதங்கள்லேயே எவ்வளோ வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 330.43 crores வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ போன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்து ₹258.53 crores தான் வந்து மொத்தமாகவே ரீச் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட பயங்கரமாக ரீச் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கடுத்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கோட ஒரு அக்விசிஷன் பார்த்தலாமா? ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தர்ஷி பேங்க் இந்தியா ரீட்டெயில் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள வந்து வாங்க போகிறாங்க. ஓகே, ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து யாரை வந்து பை அவுட் பண்ண போகிறாங்க? தர்ஷி பேங்க்ஸ் இந்தியா ரீட்டெயிலை வந்து பை அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ காசு கொடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸில் 281.7 crores கொடுத்து வாங்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா செப்டம்பர் 2027 கம்ப்ளீட் ஆகிடும். இதில் வந்து CC8 அப்ரூவல் ஆகணும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த தஸ்தி பேங்க்கோட இந்தியன் ரீட்டெயில், ஸோ இது என்ன அப்படின்னா தஸ்தி பேங்க் ஜெர்மனோட டஸ்டி பேங்கோட ஒரு இந்தியன் நாம் தான் என்ன அப்படின்னா இந்த டஸ்டி பேங்க்ஸ் இந்தியா ரீட்டெயில். ஸோ இது வந்து இந்தியாவில் கடந்த 45 வருஷமா இதோட சர்வீஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் BPCL. ஸோ BPCLனா என்ன? பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திக்கி தர்ஷல் இந்தியா அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் அவங்களோட 40% ஸ்டேக்ஸை வந்து ஈக்விட்டி ஸ்டேக்ஸை வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த TTSIPL, ஸோ திக்கி டார் அண்ட் ஷெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஷெல் இந்தியா அப்புறம் திக்கி டார் இவங்க 2 பேரும் பண்ண ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ இவங்களில் 40% ஆஃப் ஸ்டாக்கை வந்து யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷன். சரி, இது வந்து ஒரு பெரிய திங்காக வந்து இருக்கும். ஸோ இது எவ்வளோ க்ரோர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 88 crores. ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி அப்ரூவ் ஆச்சு. இந்த அக்விசிஷன் வந்து அடுத்த 90 நாளுக்குள்ள முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 மேஜர் அக்விசிஷன் ப்ரொபோசலுக்கு வந்து ஓகே ஃபைன் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து அவங்க எதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னா காம்படிஷன் ஆக்ட் 2002க்கு கீழே வந்து இது வந்து அந்த 2 மேஜர் அக்விசிஷனுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு 2 மேஜர் கார்பரேட் அக்விசிஷனுக்கு க்ரீன் ஃபிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து அசட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் செக்டர். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துடலாமா? DWS அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இவங்க வந்து எதை அக்விசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிப்பான் லைஃப் இந்தியாவோட அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இவங்களோட 40% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து யார் வாங்க போகிறா? DWS குரூப் வந்து வாங்க போகுது. எத்தனை கோடிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 733 crores வந்து இது அவங்க வந்து வாங்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு DWS நிப்பான் லைஃப் இந்தியா அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து 40% ஸ்டாக்ஸை வந்து 733 crores கொடுத்து வந்து வாங்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபிளாக் சொல்லியாச்சு. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா ஆதித்யா பிர்லாவோட லீடு கான்ஸ்டூரியமான
லீடு கான்ஸ்டிடியூயம் வந்து எதை வாங்க போகிறாங்க அப்படின்னா ஆர்சிபியை வாங்க போகிறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிட்டடை வந்து வாங்க போகிறாங்க. ஸோ எதுவும் எப்படி அப்படின்னா 100% ஷேர் ஹோல்டிங்ஸை வந்து வாங்க போகிறாங்க. ஸோ இதை வந்து யார் மூலியமாக வாங்க போகிறாங்க, யார்கிட்டேருந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் USL கிட்டேருந்து இவங்க வந்து வாங்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட் கேஷ் டீல். எவ்வளோ கோடிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16,660 கோடிக்கு இந்த அக்விசிஷன் நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து ஒரு பயங்கரமான லார்ஜஸ்ட் டீல். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து யார் வாங்குறாங்க, ஆதித்யா பிர்லாவோட லீட் கான்ஸ்டிடியூயம் 100% வாங்கியது எத்தனை கோடிக்கு, 16,660 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஸ்போர்ட்ஸ்லேயே பயங்கரமான ஒரு டீல். ஓகேவா? ஸோ இப்போ ஆதித்யா பிர்லாவோட குரூப் லீட் கான்ஸ்டோரியம் அப்படின்னா அவங்க யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா குரூப்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் போல்ட் வெஞ்சர் IPL ஹோல்டிங் போல்ட் வெஞ்சர்ஸ் வரும், டைம்ஸ் இன்டர்நெட் லிமிடெட் வரும், டைம்ஸ் கிரிக்கெட்டட் LLP வரும். ஸோ அதுக்கப்புறம் ICQ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் RC ஹோல்டர் லிமிடெட் வரும், ஏசியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டோப்கோ 2 பிரைவேட் லிமிடெட் வரும். இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இந்த ஆதித்யா லீட் கான்ஸ்டிடியூயம்ல. அவங்க தான் இதை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நடந்த திங்கால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்சிபியோட சேர்மேன் அண்ட் வைஸ் சேர்மனை மாற்றிருக்காங்க. சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா குரூப்ஸோட டைரக்டர் யார், அரியமான் விக்ரம் பிர்லா. நல்லா இருக்குல்ல, அரியமான் விக்ரம் பிர்லா. ஸோ அவங்கள வந்து சேர்பர்சனாகவும் வைஸ் சேர்மேன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப்ஸோட சேர்மனான சத்யன் கவானி. ஸோ அவங்களையும் நியமிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ்குள்ளே போயிடுவோமா? HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க்கோட பார்ட் டைம் சேர்மனாக யாரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜீவ் குமாரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா ஓகே 4 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இவர் யாரை சக்சீட் பண்ணுறாரு அப்படின்னா கெக்கி மிஸ்ஸியை வந்து சப்சீட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து வேற என்னவா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னல் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் HDFCயாகவும் இவரை வந்து ஆல்சோ சார்ஜஸில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட புது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவிசங்கரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போலேருந்து ஜூலை 1, 2026 ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் DISMனு ஒன்று இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டோட அட்வைசர் இன்சார்ஜாக வந்து இருந்தார். ஸோ இவரை வந்து இப்போதைக்கு இங்கே மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட்டோட சீஃப் செக்ரட்டரியாக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஸ்வந்த் சின்ஹா. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடோட சிடிசினா என்ன, கரிக்குலம் டிசைன் கமிட்டி தான் வந்து சிடிசி, கரிக்குலம் டெவலப்மெண்ட் கவுன்சில் இல்லைன்னா கரிக்குலம் டிசைன் கமிட்டி. ஸோ இந்த கரிக்குலம் டிசைன் கமிட்டியோட சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மர் இஸ்ரோ சயின்டிஸ்டான மயில்சாமி அண்ணாதுரையை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே என்னன்னு சொல்லுவாங்க, மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவர் கிட்டத்தட்ட 60 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் சந்திராயன் 1 வந்து லீட் பண்ணார். அதுக்கப்புறம் சந்திராயன் 2, அதுக்கப்புறம் மங்கள்யான், இதில் எல்லாத்துலேயுமே வந்து கீ ரோல் ப்ளே பண்ணாங்க. ஸோ கரண்ட்டாக என்னவா இருக்காங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து 2016 வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க. ஓகேவா? ஸோ இவங்களை தமிழ்நாடோட ஸ்கூல் எஜுகேஷனோட கரிக்குலம் டிசைன் பண்ணுறதோட சேர்மேனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். ஜூலை 1. ஸோ ஜூலை 1, 2017 தான் என்ன பிகின் ஆச்சு அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் GST வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஜிஎஸ்டியோட டே தான் என்ன அப்படின்னா ஜூலை 1, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் டே. ஸோ 2017 ஆரம்பிச்சு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம GST கட்டிகிட்டே இருக்கோம். ஓகேவா?
ஸோ 2017 ஆரம்பித்தோம். ஸோ 2017 to 18 எவ்வளோ ஜிஎஸ்டி தெரியுமா கட்டியிருக்காங்க? 7.4 lakh crore. ஓகேவா? ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25 to 26 22.27 lakh crores வந்து கலெக்ட் ஆயிருக்கு. இடையில ஒரு 21 to 22 எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 13.76 lakh crores வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னடின்னு பார்த்தலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே. ஸோ இதை வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா July 2, 2026 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டேலாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா July 2, 1994 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு 2 ஆர்பிட்ரரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருன்னு பார்த்துடலாமா? மிசோரம் மற்றும் புதுச்சேரி. ஸோ இந்த 2 யூனியன் டெரிட்டரிஸோட கவர்னராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் MM லெக்கேரா தான் வந்து இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து உத்தரகாண்டில் இருக்க டேராடூனில் 88 வயசில் இறந்து போயிருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னா உத்தரகாண்டில் வந்து பிறந்தாங்க. 1937 பிறந்திருக்காங்க. October 21 வந்து October 21, 1937 வந்து இவங்க வந்து பிறந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து எப்போ இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் 1958 வந்து உள்ளே வந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2004 வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா புதுச்சேரியோட கவர்னர் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைனலி மிசோரமோட கவர்னராக இருந்திருக்காங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட லெப்டினன்ட் ஜெனரல், அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து யார் அப்படின்னா புவியரசு. ஸோ புவியரசு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் போயட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சாகித்ய அகாடமி வின்னர். ஓகேவா? ஸோ இவர் வந்து 96 வயசில் கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் இறந்து போயிருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து 1930 கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க உடுமலைப்பேட்டையில் இருக்க ஒரு ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. என்ன ஊர் அப்படின்னா லிங்கமநாயக்கன் புதூர். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பிறந்திருக்காங்க. ரைட். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? இந்த மனுஷன் 120 புக்ஸுக்கு மேலே எழுதியிருக்காராமா. இதில் அவரோட பொயட்ரி, டிரான்ஸ்லேஷன், ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்கான். நானும் ஒரு புக்கு படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வலிக்குது. ஒருவேளை புக்கெல்லாம் படிச்சுதான் முன்னே இருக்கணும், அது எனக்கு தெரியலை. வாட் எவர். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக உட்காந்து கதை பேசுகிற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல, தட் காய் அப்படியாவது நமக்கு எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி எதுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா நான் யூஸ்வலி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற ஆள் தான். பட் எனக்கு என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா இப்போ ஒருத்தனை ஏதோ ஒரு நியூஸை வந்து நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னா அவன் என்னன்னே எனக்கு புரிய மாட்டான். ஸோ அவனை புரியறதுக்கு நான் உட்காந்து ஒரு 10 to 15 minutes ஒவ்வொரு நியூஸ்க்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஓரளவு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நான் நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் ஒரு மந்த்துக்கு. ஸோ இதே இது வந்து அட் த சேம் டைம் பார்த்தோம் ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள்லாம் நான் ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கே ரொம்ப வீணாக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோன் எடுத்தேன்னா ரொம்ப நேரம் எதையாவது நோண்டிட்டு அப்படியே ஷார்ட்ஸு இன்ஸ்டா போயிட்டே இருக்கும். ஸோ நான் இதுக்காண்டி என்ன மெத்தட் என் சீனியர் என்ன சொன்னாங்கன்னா இங்கே நீ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது மேல், அதுதான் சிறந்தது, அதுதான் பெஸ்ட்டு வே. அவ்வளோ சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் ஃபைண்ட் ஏதாவது ஒரு சேனலில் ஃபைண்ட் பண்ணி எதில் உனக்கு ஈஸியாக புரியுதோ ஸோ அதில் வந்து நீ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கதையாக கேட்டு வச்சுக்கோ. நீ எப்போ ஒரு 1 month கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்கிறியோ அப்போ இந்த கதைலாம் ஞாபகம் வரும். கடை நீங்கள் வந்து படிச்சிடலாம். சரி, நீ ஒவ்வொரு தடவையும் இவனுங்க யார் என்னென்னு ஹிஸ்ட்ரியை தோண்டி நீ படிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் படித்தப்பெல்லாம் மோஸ்ட்லி ஹிந்தி சேனல்ஸ் தான் இருந்துச்சு. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆக தான் நான் இப்போ தமிழ்க்கே சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் பேர் ஓப்பன் 24/7. ஒரு வேளை எங்கேயாவது நான் தப்பு பண்ணுறேன் வளர்றேன் இது இன்னும் பெட்டராக சொல்லியிருக்காங்கன்னா யோசிக்காதீங்க, கமெண்ட்ல கிளின்னு திட்டிடுங்க. நான் உட்காந்து அதெல்லாம் படித்து என்ன நான் ரெக்டிஃபை பண்ணிப்பேன். ஓகேவா? பை கைஸ், தேங்க்யூ.